ஓம் நம சிவாய். அனைத்து ஆத்ம உறவுகளுக்கும் ஆத்மா வணக்கம். அடியன்ட்ட பயிற்சி பண்ணுறவங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் சரியான பதில்களை நம்ம கொடுத்து வந்துட்டுருக்கோம். அப்படி பரவலாக எல்லாரும் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒன்று இருக்குன்றாங்க. அதுபடி நாங்கள் செயல்பட்டோம்னா நாங்கள் எளிமையாக நல்ல பலன்களை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். நம்ம ஈர்ப்பு விதின்றது எப்படி இயங்குதுன்னு அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 விதமாக நம்ம பார்ப்போம். ஒன்று, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, உங்களுக்கு எது வேணாமோ அதை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, உங்களுக்கு எது வேணுமோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றத முழுமையாக நம்புங்க, உங்களுக்கு அது கிடைச்சிரும் சொல்லி சொல்கிறாங்க. இது 3ஐயும் கையாளுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் இது முழுமையாக கிடைச்சிருச்சான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கல, இது பலன் அளிக்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்போ ஈர்ப்பு விதியெல்லாம் பொய்யா அப்படின்னு பார்த்தா ஈர்ப்பு விதியெல்லாம் பொய்யன்னுலாம் இல்லை. ஈர்ப்பு விதியை சூட்சும கருவை நம்ம தொடாமல் ஈர்ப்பு விதி நமக்கு சாதகமாக இயங்காதுன்றது தான் உண்மை. அப்போ அதோட சூட்சும கருவை எப்படி தொடணும் அப்படின்னா, அது சூட்சும கரு என்ன அப்படின்றத நம்ம உணரணும், பார்க்கணும், அப்போ தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு, இன்னைக்கு நம்ம எல்லா பேருமே நல்லதை மட்டுமே கேட்டுட்ருக்கோம். அது எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஆனால் யாருமே கெட்டதை கேட்கல, எல்லாருக்கும் கெட்டது கிடைச்சிருக்கு. யாருமே இங்கே நிம்மதியாக இல்லை, கவலையோடு தான் இருக்காங்க. கவலையை யாரும் கேட்கல, ஆனால் கவலை இல்லாத உயிர் இங்கே யாரும் இல்லை. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, உங்களுக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது பிரபஞ்சத்தில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சு. அதுதான் உங்களை சேர்ந்து தேடி வந்துட்டுருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த ஈர்ப்பு விதியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த புரிதல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் மகிழ்ச்சியாக இருந்தாலே எனக்கு என்ன தேவையோ அதை அந்த பிரபஞ்சம் கொடுத்துருன்றது சூட்சுமமான உண்மை. ஆனால் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியலைங்கய்யா, நானே நிறைய துன்பத்தில் இருக்கேன், அந்த துன்பத்திலேருந்து வெளியே வர என்னால் முடியலை, நான் எப்படிங்கய்யா மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அப்போ நான் மகிழ்ச்சியாக இல்லைன்னா அப்போ எனக்கு எதுவுமே கிடைக்காதுங்களா ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு எளிமையான விளக்கத்தை தர்றேன். மகிழ்ச்சி அப்படின்றது எங்கே இருக்குன்றத நாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். இங்கே மகிழ்ச்சி ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெரியும். வெளியில் நீங்கள் பார்க்கும் பொழுது, வெளியில் நீங்கள் தேடும் பொழுது எங்கேயுமே மகிழ்ச்சி இருக்காது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை நீங்கள் உணரும் பொழுது அந்த மகிழ்ச்சி அபரிவிதமான அளவில் பெருகும். எனக்குள்ளே எப்படிங்க பார்க்குறது நான் அப்படின்றது அடுத்த கேள்வியாக வரும். இப்போ இதுக்கு பின்னாடி இன்னொரு சூட்சும உண்மையை நம்ம உணர முயற்சி. அது என்ன அப்படின்னா, துன்பம் அப்படின்ற ஒரு போர்வையை பொத்தி அதுக்குள்ளதான் மகிழ்ச்சின்ற இன்பம் ஒளிஞ்சிருக்குன்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த துன்பம்ன்றது கசப்பு. அந்த கசப்பு நம்ம பக்கத்தில் வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடுறோம், ஐயோ இந்த கசப்பு வந்துருச்சு, இது எனக்கு வேணாம் அப்படின்னு ஒதுக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த இன்பம் நமக்குள்ளே வரலை, இன்பத்தை வேறு இடத்துல தேட ஆரம்பிக்கிறோம். நீங்கள் எங்கே தேடி உங்களுடைய பயணங்களை தொடர்ந்து கொண்டு போய்கிட்டே இருந்தாலும் எல்லா இடத்துலையும் மேலே பார்க்கும்போது ஒரு கசப்பு தான் வருது. ஏன் இப்படி எங்கே திரும்பினாலும் எனக்கு கசப்பாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நீங்கள் ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த துன்பத்துக்குள்ளே தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்ற சூட்சும உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலாப்பில் அந்த துன்பம்ன்ற கசப்பை தொட்ட உடனே அது உங்களுக்கு ஒவ்வாமையாகி தூக்கி போட்டுறீங்க. அது போடக்கூடாது. ஒவ்வொரு துன்பமும் உங்களை மகிழ்ச்சி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்ற மிகப்பெரிய சூட்சும உண்மையை புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லா உயிருமே மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடையணும் அப்படின்னா அது மேலே இருக்கக்கூடிய அந்த போர்வையாக இருக்கக்கூடிய கசப்புன்ற துன்பத்தை கடக்கணும். நீங்கள் கடந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு முழுமையாக சேரும், உங்களால் அதை உணர முடியும். அதை எப்படிங்க எங்களால் உணர முடியும்? அவ்வளோ கசப்பை நாங்கள் எப்படிங்க கடக்கிறது? அதுக்கும் இன்னும் தெளிவான ஒரு பதில் சொல்லிடுறேன். எப்போதும் இந்த பிரபஞ்சம் உங்களை விட மிக பேராற்றல் உடையது.
அப்ப அந்த பேராற்றல் உடையது தான் உங்களை படைச்சிருக்கு. உங்களை படைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கு. அந்த நோக்கமானது என்னன்னு அந்த பிரபஞ்சத்துக்கு நல்லா தெரியும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக உங்களுக்கு ஏதேனும் கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுக்கும். அதை நிறைவேற்றுறதுக்கு தடையா இருக்கக்கூடிய பொருட்கள் உங்ககிட்ட எது இருந்தாலும் அதை எடுக்கும். இதுதான் உண்மை. நீங்க எது கேட்டாலும் கேட்கலைன்னாலும் அது கொடுக்கணும்னு நினைக்கிறத மட்டும்தான் அது கொடுக்கும். அப்ப அது எப்போ உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு ஒரு தகுதியை மாறும், ஒரு எனர்ஜியா உங்களுக்கு ஃபேவரா எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப எளிமையான விஷயம்தான். அது என்னை படைச்ச அது எனக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு பரிபூரண சரணாகதி கலந்த நம்பிக்கையோடு அதை நீங்க நம்பணும். அப்படி நம்பிட்டீங்கன்னா 100% அது கொடுக்கக்கூடிய துன்பம் உங்களுக்கு துன்பமா தெரியாது, இன்பமா மட்டும்தான் தெரியும். அப்ப எந்த துன்பமுமே இங்க இல்லை, எல்லாமே இன்பம் தான். அந்த துன்பத்துக்குள்ள மிகப்பெரிய இன்பம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத உங்களால நிச்சயம் உணர முடியும். அப்படி உணர்ந்துட்டீங்கன்னாலே 100% உங்களை அறியாமலேயே உங்களுடைய ஆள் மனமானது பெரும் மகிழ்ச்சி அடையும். அந்த பெரும் மகிழ்ச்சியானது உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்க காலடியில கொண்டு வந்து போடுறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கே உத்தரவு போடும். இப்படிதான் ஈர்ப்பு விதி வேலை செய்யும். இந்த கோட்பாடை முழுமையா உணருங்க. உணர்ந்து இதனோட அடிப்படையில உங்களுடைய வாழ்வியல் முறையை சமன்படுத்துங்க. எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒவ்வொரு துன்பத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் துன்பத்தோட வழி அப்படின்னு நீங்க சொல்லலாம். எல்லாருக்கும் இங்க துன்பம் இருக்கு. அந்த துன்பத்தை மட்டுமே பார்த்துட்டு நம்ம கடந்து வந்ததுனால துன்பத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய இன்பம் தெரியல. திரும்ப திரும்ப நீங்க இப்படி சொல்றீங்களா ஐயா, துன்பத்துக்குள்ள ஒரு இன்பம் இருக்குன்னு, அது எப்படிங்க இன்னும் எங்களுக்கு சரியாவே புரியலைங்கன்னு நீங்க கேட்கலாம். இன்னும் ஒரே ஒரு முறை நான் தெளிவா சொல்றேன். ஒரு துன்பமே உங்களை இன்பப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்றதுதான் சத்தியமான உண்மை. அதை உணர்ந்து ஆத்மார்த்தமா அந்த துன்பத்தை நேசிச்சு பாருங்க. அந்த துன்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்பம் உங்களா நீங்க நம்ப முடியாத மகிழ்ச்சி நிலையை அடைய வைக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஒளிச்சு வச்சிருக்கு. இங்க எல்லா மனிதரும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் பிறப்பெடுத்ததே. அதனால இங்க யாருக்குமே துன்பத்தை கொடுக்கணுன்றது பிரபஞ்சத்துடைய நோக்கம் இல்லை. எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தான் கொடுக்கணும் தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு முன்னால அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஓடா போர்வையா இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை கடக்காம உங்களால இன்பத்தை தொட முடியாதுன்ற சூட்சும உண்மையை உணர்ந்து நாம எல்லாரும் வாழ்க்கையில நல்ல நிலை அடைவோம். எல்லா நேரமும் மகிழ்ச்சியாவே வாழுவோம். மேலும் மேலும் நம்மளுடைய மகிழ்ச்சிகள் கூடும் அப்படின்ற நம்பிக்கையை இந்த பிரபஞ்சத்து மேல வைப்போம். வச்சு இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்ததுன்னு சொல்லி பரிபூரண நம்பிக்கையோடையும் சரணாகதியுடையனையும் இறைவனுக்கு எப்போதும் நன்றி சொல்லுவோம். ஓம் நம சிவாய.